Mm. Dear parents, first of all, our vision is to provide high quality education at an affordable cost. ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டி இன் த சென்ஸ் அகடமிக்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்போக்கன் நல்லா இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கணும், அண்ட் வி ஆல்சோ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. இதுதான் ஹை குவாலிட்டி எஜுகேஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் திங், டிசிப்ளின் அண்ட் மேனஸ் எல்லாமே நல்லா இருக்கணும். இதெல்லாம் தான் ஹை குவாலிட்டி எஜுகேஷன். சரிங்களா? அண்ட் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். அஃபோர்டபுள் காஸ்ட்னா என்னன்னா, எல்லாராலையும் செலுத்தக்கூடிய தொகை, எல்லாராலையும் பே பண்ணக்கூடிய ஃபீஸ் தான் அஃபோர்டபுள் காஸ்ட். சரிங்களா? ஸோ ஹை குவாலிட்டி எஜுகேஷனை வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்ம எல்லாத்துக்கும் தரணும். ஒரு சாமானியனால கூட அந்த ஃபீஸை பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கூலில் தர்ற குவாலிட்டியையும் இதே குவாலிட்டியை வந்து நீங்கள் வேறு ஸ்கூல்ஸில் கிடைக்கணும்னா நீங்கள் அதுக்கு வந்து நியர்லி 2 to 4 times more than that of the fees which we collect here spend பண்ணணும். 2லேருந்து 4 மடங்கு வரையும் அதிகமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் மற்ற ஸ்கூலில். பட் நம்ம ஸ்கூலில் இந்த ஃபீஸ்க்கு நம்ம இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தரோம். சரிங்களா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் வி ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கு இப்போ இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா, இப்போ இருக்க யூத் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து பேஷியன்ஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தே நீட் சம்திங் எஸ் ஹாபி. சரிங்களா? ஸோ ஒர்க் பண்ணுற டைமில் ஒர்க் பண்ணணும், ஃப்ரீ டைமில் அவங்களோட ஹாபியை என்ஜாய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் பீப்புள் வந்து கிரிக்கெட் விளாடுறத ஹாபியாக வச்சுருப்பாங்க, சம் பீப்புள் வந்து டான்ஸ் பண்ணுறது ஹாபியாக வச்சுருப்பாங்க, சம் பீப்புள் வந்து பெயிண்ட் பண்ணுற திங்கை வந்து ஹாபியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாபிஸில் என்ன பண்ணோம்னா, அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அப்படி ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். தென் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுக்குன்னா, இன் ஆர்டர் டு டெவலப் தயர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இயர்லி ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதை கண்டக்ட் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிறத நல்லா பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிஷன். ஆக்சுவலாக விஷன்னா என்னன்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல். ஓகேங்களா? பட் மிஷன்னா என்னன்னா அந்த லாங் டேர்ம் கோலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அதுதான் மிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன மிஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மாண்டசரி எஜுகேஷன். ஓகேங்களா? ஃபார் அகடமிக்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கன்வென்ஷனல் ஹோம்ஒர்க் வி ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஹோம்ஒர்க். சரிங்களா? ஸோ வி ஆர் ஃபோக்கஸ் ஆன் மாண்டசரி எஜுகேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஹோம்ஒர்க் ஃபார் த அகடமிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாண்டசரி எஜுகேஷன் என்னன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளே அண்ட் லேர்ன் மெத்தட். இப்போ பாருங்களேன், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேஜி, இது வந்து எல்கேஜி நினைக்கிறேன். ஓகே, எல்கேஜியில் வந்து அவங்க வந்து ஏதோ சம் நம்பர்ஸோ ஆல்ஃபபெட்ஸோ லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ கன்வென்ஷன் மெத்தட்லையும் லேர்ன் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மாண்டசரி மெத்தடில் வந்து பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் டெப்த்தாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாண்டசரி மெத்தடோடு சேர்த்து கன்வென்ஷன் மெத்தட் வர்றப்ப வந்து அவங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? தென் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேம் வந்து சம்திங் டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச் பண்ணிவிட்டு கன்வென்ஷனலாக லேர்ன் அண்ட் ரைட் ஹோம்ஒர்க் தராமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதோ சம்திங் இது வந்து சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், அதில் வந்து ஏதோ சம் பார்ட்ஸை பற்றி டீச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பார்ட்ஸு, அந்த கிளே, எர்தன் வேர்ஸ்லாம் நீங்களே செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து அந்த முளைப்பாரின்னு சொல்லுவோம்ல, அந்த முளைப்பாரிலாம் செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸே இந்த வந்து பிளான் பண்ணி க்ரோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மாண்டசரி மெத்தடுக்கும் எக்ஸாம்பிள், தென் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஹோம்ஒர்க்கும் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் அகடமிக் எக்ஸலன்ஸ். இப்போ அகடமிக் எக்ஸலன்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஏரியாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாண்டசரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாஃப்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்லாம் பென், பேப்பர் அண்ட் போர்டு வச்சு டீச் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் கான்செப்டுவல் கிளாரிட்டி இல்லை. பட் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட் மாண்டசரி மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஹேண்ட்ஸ் ஆன் டீச்சிங் மாதிரி இருக்கும்.
அதனால பேசிக் கான்செப்ட்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈகராக இருக்காங்க படிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. தென் வி கிவ் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் டு ஹேண்ட் ரைட்டிங். ஸோ என்னதான் நமக்கு எவ்வளோ இன்புட்ஸ் கிடைச்சாலும் அது எக்ஸாமில் வந்து எக்ஸாமினருக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு வி நீட் குட் ஹேண்ட் ரைட்டிங்கில். ஸோ அந்த குட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டெய்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் வரையும் ஆல்டர்னேட் டேஸில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவாங்க. அண்ட் யூ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் டு எவ்ரி சைல்டு, சரிங்களா? ஸோ நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆவரேஜாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் கீழேயும் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தரோம், ஓகேங்களா? அவர் எய்ம் இஸ் தட் நாட் டு மேக் a child who is studying better to make him better, ஓகேவா? இன்னும் பெட்டராக படிக்கிற சைல்டு வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்ற எங்களோட எய்ம் இல்லை. கொஞ்சம் ஆவரேஜாகவும் பிலோ ஆவரேஜாக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும். தட் இஸ் அவர் மோட்டோ. அதுக்காக தான் we are focusing more on the individual attention. And students develop fluent English speaking skills, ஓகேங்களா? our students are good in speaking English. ஓகே, நீங்கள் வந்து ஆனுவல் டே அன்னைக்கு வந்திருப்பீங்க. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்இடி வாலில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் கொடுத்ததை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் ரேண்டமாக எடுத்து நம்ம வந்து ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுதான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், தட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதுக்கு வந்து எவிடன்ஸ், ஓகேங்களா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வி ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் பீரியாடிக் டெஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். ஓகே, எல்லா ஸ்கூலில் மாதிரியும் நம்ம வந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் வைப்போம். தென் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம்லாம் வைப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டெய்லியுமே ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வச்சு அந்த மார்க்கை வந்து ஃப்ரைடே பேரண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ தட் அந்த பேரண்ட் வந்து அந்த சைல்டு வந்து ஸ்டடீஸில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா? தென் இன் ஆர்டர் டு மேக் அவர் சைல்டு ஃபீல் கான்ஃபிடென்ஸ் இஃப் தே மூவ் அவுட் ஆஃப் திஸ் டவுன் வி ஆர் மேக்கிங் தெம் டு லேர்ன் ஹிந்தி, சரிங்களா? ஸோ ஹிந்தியை வந்து நாங்கள் வந்து இப்போ இருந்தே அவங்களுக்கு சொல்லித்தரோம். எதுக்காகனா ஃப்யூச்சரில் வந்து தமிழ்நாடை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு, நார்த் இந்தியாவோ எங்கேயாவது போனால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும், தென் ஈஸியாக ஹிந்தி பேசணும். அதனால நாங்கள் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் ஹிந்திலாம் தரோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் மேக்கிங் அவர் சைல்டு டு ரைட் கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஹிந்தி எக்ஸாம், சரிங்களா? கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஹிந்தி எக்ஸாம் லைக் பரிட்சையா, பிராத்மிக், ராஷ்டிரபாஷா, பிரவேசிக்கா, அந்த மாதிரி சம் எக்ஸாம்ஸ் இருக்குது, மத்தியமா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இங்கேருந்தே நம்ம வந்து எழுத வைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த சர்டிஃபைடு ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து வெளியில் டியூஷன் தான் அனுப்புவாங்க. அப்போ வந்து அந்த பேரண்ட் வந்து அந்த சைல்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த டியூஷன் ஃபீஸுக்குன்னு ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டைமும் பேரண்ட்ஸோட மணியும் இந்த கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஹிந்தி எக்ஸாமில் வந்து சேவ் பண்ணப்படுது, சரிங்களா? அண்ட் வி ஆல்சோ டேக் டெய்லி ஈவினிங் ஃப்ரீ டியூஷன், சரிங்களா? இப்போ சம் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களால் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாது, அப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஈவினிங் டெய்லியுமே ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த டியூஷன் வந்து 4:30 to 6 வரையும் நடக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் வந்து சரியாக பண்ணாமல் இருந்தாங்களோ, எக்ஸாம்ஸ்க்கு ஒழுங்காக படிச்சுட்டு வராமல் இருந்தாங்களோ, இந்த டியூஷன் மூலமாக அவங்களாம் இப்போ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எங்களோட அகடமிக் எக்ஸலன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அன்னைக்கு நம்ம வந்து ஆனுவல் டே அன்னைக்கு டிஸ்பிளே பண்ணோம். பட் இருந்தாலும் ஒரு ஃபியூ கிளிப்பிங்ஸ் பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு. Ashwini, what lunch today? Today sambar sadam. Mom, I finished the SST project. Mom, shall I go to shop and buy the things for our home? Today I explain about water with, so I well prepared. Mom, I am finishing my homework. I ready to SST test. Thank you. Sir and Madam. Mom, this is my pen. I go to school every day. Thank you. Mom, I finished my homework. Mom, where is my shoe socks? இங்கே பாருங்கள் பேரண்ட்ஸ், இப்போ இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் சொல்லிக் கொடுத்த பேசிக்ஸை வச்சு அவங்களா வீட்டில் ஃப்ரேம் பண்ணி பேசின சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்றதுக்கு வந்து
ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் நம்மளால இங்கே காமிக்க முடியாது. அதனால செலக்டடாக மட்டும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஹிந்தி எக்ஸாம், கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஹிந்தி எக்ஸாம்ஸ். ஸோ அதுக்கெலாம் இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் தான் சம் எக்ஸாம்பிள்ஸ். இதுவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போடுறதுல சில ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ரேண்டமாக போட்டிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன், வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மாண்டசரி ஸ்டடி மெத்தடாலஜி. சரிங்களா? ஸோ மாண்டசரி மெத்தடாலஜினா என்னென்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி. ஓகேவா? அது வந்து ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி தான். நம்ம வந்து கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒரு மெட்ரிகுலேஷன் கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் அந்த கரிக்குலம் ஒன்றா இருந்தாலும் அதை டீச் பண்ணுற மெத்தட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதே கான்செப்டை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லாரும் படித்த மாதிரி போர்டில் வந்து சாக் பீஸ் வச்சு ரைட் பண்ணி டீச் பண்ணுவாங்க, இல்லை பென் அண்ட் பேப்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாமே வி ஆர் ஃபோக்கஸிங் இன் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். ஓகேவா? த்ரூ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கான்செப்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க சம் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா. சிலது அப்படி இருக்கும், சிலது எப்படி இருக்கும்னா லேர்னிங் த்ரூ ப்ளே, ஸ்டோரிஸ் அண்ட் ஃபன் கேம்ஸ். ப்ளேனா ஏதாவது குட்டி ட்ராமா, ஸ்டோரிஸ்னால் அதை கதை மாதிரி சொல்கிறது, அப்புறம் அதுவே கேம்ஸாக இது பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? தென் இட் ஆல்சோ ஃபோக்கஸஸ் ஆன் ரெஜுவனேஷன் அண்ட் ஸ்டோரி செஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லேர்னிங். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லேர்னிங் ஆகும் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? அண்ட் வி ஆல்சோ டேக் தெம் டு ஃபீல்டு ட்ரிப்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கூட ஒரு 2 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து ஃபீல்டு ட்ரிப்ஸ் கூட்டு போனோம். ஒன்று வந்து அபவுட் லேர்னிங் அபவுட் பாம் ட்ரீ அண்ட் another ஒன் இஸ் அபவுட் டு லைப்ரரி, ஐ திங்க் ஸோ. அண்ட் திஸ் இஸ் அ சைல்டு சென்டர்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச். இது வந்து என்னது? சைல்டு சென்டர்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் அவர் மாண்டசரி மெத்தடாலஜி. அண்ட் இந்த மாண்டசரி மெத்தடாலஜி வந்து தேனியில் வந்து ஒன்லி ஃபியூ ஸ்கூல்ஸில் இருக்குது. பட் அந்த ஸ்கூல்ஸில் சார்ஜ் பண்ணுற ஃபீஸும் நம்ம சார்ஜ் பண்ணுற ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நம்மளோட வந்து ரியலிஸ்டிக். சரிங்களா? ஸோ அதனால வந்து எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் நம்ம சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் தான் கம்மி, பட் அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ டெமோ வீடியோ ஃபார் மாண்டசரி மெத்தடாலஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம மேக்ஸ் நம்பர்ஸ் லேர்ன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எப்படி லேர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்பர்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. 1னா 1 டைப் தான் வைக்கிறாங்க, 2னா 2 டைப்ஸ் வைக்கிறாங்க, 3னா 3 டைப்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அதை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர்ஸ் லேர்ன் பண்ணாங்க. இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து என்ன லேர்ன் பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னா நம்ம லிட்டரலாக சொல்லணும்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து இருக்குல்ல, பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்கல்ல, பிரசிடென்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, கவுன்சிலர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட்டுக்கு கவுன்சிலர்ஸ்க்குலாம் என்ன வேலை, அவங்களுக்கு வந்து எப்படி பணம் வருது, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற சாப்டரை தான் இவங்க வந்து த்ரூ பிளேஸ் மூலிமா லேர்ன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் பாருங்க. Village Panchayat is root of Panchayat Raj system. It provides the basic facilities for the village people. It's 3-tier system of Panchayat Raj. Village level, village Panchayat. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ரோல் பேசுவாங்க. இவர் வந்து ஜென்ரலாக பஞ்சாயத்தை பற்றி பேசுவார், ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டை பற்றி பேசுவார், இன்னொருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பேசுவார், இன்னொருத்தர் வந்து கவுன்சிலர்ஸை பற்றி பேசுவாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஃபண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பேசுவாங்க, அப்புறம் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பேசுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுதான் இருக்கும். பட் நம்மளால் ஃபுல்லாக லென்த்தியாக பார்க்க முடியாது. பட் இட் இஸ் அ ஸ்னாப்ஷாட் தான், பார்த்துக்கோங்க. பட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லியுமே
இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மெத்தடில் டீச் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ட் மெத்தடாலஜி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா யூ நீட் டு நோ த டிஃபரன்ஸ், ஓகேங்களா, இன் விச் வி ஆர் ஃபோக்கஸிங். இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நல்லா தெரியுது. அவங்களே சொல்கிறாங்க விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அதை நல்லா ரீகலெக்ட் பண்ணுறாங்க. அட் சேம் டைம் டெஸ்ட் வச்சாலும் ரொம்ப நல்லா ரீகலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அது உங்களுக்கு தெரியும். என்னென்ன கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்லித்தரோன்றதுக்கு வந்து இந்த ஸ்லைடு, சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம சிலம்பம் சொல்லித்தரோம், கராத்தே சொல்லித்தரோம், அப்புறம் இந்த இருந்து டேக்வாண்டோ சொல்லித்தரோம், யோகா சொல்லித்தரோம், செஸ் சொல்லித்தரோம், அபாக்கஸ் சொல்லித்தரோம். இது எல்லாத்துக்குமே பட் நம்ம எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம்னா ஜஸ்ட் 800 தான். இந்த இயர் 2025-26 வந்து ஜஸ்ட் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம வந்து 800 தான் சார்ஜ் பண்ணோம், சரிங்களா. ஏன்னா ஏன் 800 நம்மளால் சார்ஜ் பண்ண முடியுதுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்மளால 800 சார்ஜ் பண்ணுறோம். பட் இதே இது பார்த்தீங்கன்னா மித்த ஸ்கூல்ஸில் a child can join either one activity or 2 activity, அவ்வளோதான். பட் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து மினிமம் சொல்கிறேன், ஒரு ஆக்டிவிட்டிக்கு பெர் இயர் 1500 அந்த மாதிரி பே பண்ணணும். அப்படி இல்லாட்டி பெர் மந்த்து ஒரு 500 அந்த மாதிரி பே பண்ணணும், சரிங்களா. அப்போ இங்கே 800க்கு இத்தனை ஆக்டிவிட்டி கிடைக்கிறது, மித்த ஸ்கூலில் வந்து 1500க்கு ஒரு ஆக்டிவிட்டி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு மந்த்துக்கு 500ன்னு வச்சுக்கிட்டா அப்போ அரௌண்ட் அபவுட் ஒரு 10 மந்த்ஸுக்கு வந்து 5000க்கு தான் இந்த ஆக்டிவிட்டி கிடைக்கும், சரிங்களா. பட் நம்ம வந்து அதை ரொம்ப மினிமலாக ஒரு 800க்கு தரோம். ப்ளஸ் இந்த இயர்ல இருந்தால் நம்ம வந்து பரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பரதநாட்டியம். சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால இப்போ பரதநாட்டியம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால பரதநாட்டியம் மட்டும் 500 பெர் மந்த். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்வால்வ் ஆனாங்கன்னா அதையும் நம்ம வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஸ்கூலில் டீச் பண்ணுற கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்: சிலம்பம், கராத்தே, டேக்வாண்டோ, யோகா, செஸ், அபாக்கஸ் அண்ட் பரதம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் ஆஃப் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம எது சொன்னாலுமே அதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்ல, சும்மா வெறுமனே ஒரு ஃப்ளோவில் சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டெமோ பண்ணுற ஃபோட்டோஸே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம், இது வந்து கராத்தே, தென் இது வந்து செஸ் கிளாஸு, அண்ட் இது வந்து டேக்வாண்டோ. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அபாக்கஸ், பாருங்க அபாக்கஸ் நம்ம சொல்கிறோம். தென் இது வந்து பரதம், சரிங்களா. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆனுவல் டே அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்த நம்ம டிஓ சார் கூட சொன்னார், நம்ம வந்து அகாடமிக்ஸ் மட்டும் குழந்தைகளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, மித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் ஃப்ரெண்ட்லி சேஃப் என்விரான்மெண்ட் இருக்குது, சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் ஃப்ரெண்ட்லி சேஃப் என்விரான்மெண்ட் இருக்குது. அதை நம்ம எப்படிலாம் கொண்டு வந்திருக்கோம்னா, லைக் நீங்கள் என்ன query சொன்னாலுமே அதை வந்து இமிடியேட்டாக வில் பி ரெஸ்பாண்டிங் டு இட், ஓகே. ஸோ இமிடியேட் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பேரண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரி, நீங்கள் ஸ்கூலில் வந்து எப்போனாலும் டீச்சர்ஸை பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஸ்கூலுக்கு வர சுச்சுவேஷன் இல்லாட்டி நீங்கள் மொபைலில் அந்த கன்சர்ன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பின் பண்ணால் போதும், டீச்சர்ஸ் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் கேரிங் அண்ட் டிசிப்ளின் என்விரான்மெண்ட்டு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் நல்லா இருக்கும். தென் வி ஆல்சோ ஹாவ் 24/7 சிசிடிவி சர்வேலன்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்கூலில் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால 100% வி கேரண்டி ஃபார் ஓவரால் சைல்டு டெவலப்மெண்ட் இன் அ சேஃப் அண்ட் செக்யூர்ட் மேனர், சரிங்களா. நெக்ஸ்ட் வி ஆல்சோ டூ சம் கைண்ட் ஆஃப் நான் அகடமிக் செலிப்ரேஷன்ஸ். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம என்னென்ன நான் அகடமிக் செலிப்ரேட் பண்ணோன்றத வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு சார் நான் அகடமிக் செலிப்ரேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. பிகாஸ் நம்மளோட கல்ச்சரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. நம்ம கண்ட்ரியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் பேரண்ட்ஸுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டையும் ஒரு ரிலாக்ஸேஷன் என்விரான்மெண்ட்டையும் நாங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த நான் அகடமிக் செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இல்லை, பட் மேக்ஸிமம் ஹாஃப் ஆஃப் த செலிப்ரேஷன்ஸில் வந்து பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்வால்வ் பண்ணியிருப்போம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. சரி, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேயும் லேர்ன் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்டேயும் லேர்ன் பண்ணுவாங்க,
ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக அவங்கள அப்பப்போ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் அவங்க கூட ஒரு காம்படிஷன் ஒரு செலிப்ரேஷனும் வைப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் என்னென்ன செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, நெக்ஸ்ட்டு கலர்ஸ் டே, நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, தீபாவளி செலிப்ரேஷன், விநாயகர் சதுர்த்தி, ஓணம் செலிப்ரேஷன், சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன், டொனேஷன் ஃபார் சேரிட்டி, ரேம்ப் வாக் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பொங்கல் செலிப்ரேஷன், ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் அண்ட் ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன். நம்ம பிஃபோர் ஆனுவல் டே இத்தனை செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காகனா போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வி ஆல்சோ ப்ரொவைட் ஸ்காலர்ஷிப்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்கூல் எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஆர்டி ரிசர்வேஷன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பண்ணி பேரண்ட்ஸை ரொம்ப அவேர்னஸோடு வச்சுருக்கோம். எதுக்குன்னா தேர் ஆர் சம் வல்னரபிள் பாப்புலேஷன், தே கான்ட் அஃபோர்ட் த ஃபீஸ், ஈவன் திஸ் ஃபீஸ். ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற விதமாக ஆர்டி ரிசர்வேஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ணுறோம். அக்கார்டிங் டு தி சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் 25% ஆஃப் த ஃபீஸ் இஸ் டிஸ்கவுண்டட் அஸ் ஸ்காலர்ஷிப். ஓகேவா? அவங்களோட டியூஷன் ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸில் 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். யாருக்குன்னா சிங்கிள் பேரண்ட் சைல்டுக்கு. ஏன்னா அந்த சிங்கிள் பேரண்ட் சைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏர்னிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களால வந்து ஆர்டியில் கவர் ஆகாமல் விட்டுருவாங்க. ஆர்டி வந்து இட்ஸ் ஓட் சிஸ்டம் தான். ஸோ ஆர்டி வந்து ஓட் சிஸ்டம் தான், எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி விட்டு போகிறவங்க பட் அட் த சேம் டைம் சிங்கிள் பேரண்டாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் 25% ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் யாருக்குனாலும் சொல்லலாம். உங்களோட நெய்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரியப்படுத்தலாம். தட் இஸ் வி ஆர் கிவிங் சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேரிசன் ஆஃப் த அகடமிக்ஸ் அண்ட் நான் அகடமிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தேவி கலா கேந்திரா ஸ்கூலோட ஃபீச்சர்ஸ், இது வந்து அதர் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸோட ஃபீச்சர்ஸ், அப்புறம் இது அதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோட ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்னால் ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் ப்ராமினென்ட்டான ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்னு. அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்னாலும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ப்ராமினென்ட்டான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். நான் இதை சொல்ல அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம கரிக்குலம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா ஸ்டேட் போர்டு ஃபாலோ பண்ணுறோம் ப்ளஸ் எம்பவர் பப்ளிகேஷனும் ஃபாலோ பண்ணுறோம், ரெண்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறோம். பட் இதே இது அதர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டேட் போர்டு மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் ஸ்டேட் போர்டு சில ஸ்கூல்ஸில் ஸ்டேட் போர்டு ஃபாலோ பண்ணுறாங்க, சில ஸ்கூல்ஸில் வந்து நம்ம மாதிரி வேறு பப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம ரெண்டையும் சேர்த்து பண்ணுறோம். ஓகேங்களா? இது கரிக்குலம். நெக்ஸ்ட் டீச்சிங் மெத்தடாலஜி. டீச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் தேவி கலா கேந்திரா ஸ்கூலில் மாண்டசேரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பட் இதே இது அதர் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸில் ட்ரெடிஷ்னல் புக் அண்ட் போர்டு. ஓகே, புக்கு போர்டு சாக் பீஸ் இவ்வளோதான். அதே மாதிரி இப்பயும் வரையும் மெனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் அங்கேயும் புக் போர்டு அண்ட் சாக் பீஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? தென் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி நம்ம தேவி கலா கேந்திரா ஸ்கூலில் எப்படி இருக்கும்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து நான் கேரண்டீடாக சொல்லுவேன். அதுக்குரிய எவிடன்ஸ் தான் ப்ளே பண்ண வீடியோஸ்லாம். ஓகேவா? அதனால தேவி கலா கேந்திரா ஸ்கூல்லையும் அதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பட் வேறஸ் அதர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து ரொம்ப 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 மினிமலாக இருக்கும், இல்லாட்டி இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அண்ட் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்மளோட ஸ்கூலில் வந்து 6 கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஜஸ்ட் ஃபார் 800 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? 6 கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த மாதிரி 6 கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கராத்தே, பரதம், யோகா, செஸ்ஸு, சிலம்பம், டேக்வாண்டோ, அபாக்கஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் 800 ப்ரொவைட் பண்ணுறோம். பட் இதே இது மற்ற ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா எதர் 1 or 2 தான் படிக்க முடியும். அதுக்கும் they need to pay 1200 per year in one of the state board schools of Theni. But whereas in மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா 1 or 2 தான் படிக்க முடியும் அங்கேயும். ஆனால் அவங்களுக்கு வந்து பெர் மந்த் 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து பெர் இயர் 4500 to 5000 வரும். சரிங்களா? பட் யூ ஆல்சோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், இங்கே வந்து எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் அந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லையும் போய் எடுக்கிறாங்க. பட் எங்களால் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு தர முடியுது. அதனால நீங்கள் குவாலிட்டியிலலாம் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதே ஸ்டாஃப்ஸ் தான் எடுக்கிறாங்க,
லாஸ்ட் இயர் இந்த கராத்தே சார்லாம் லைக் மேரி மாதா ஸ்கூல், பூர்ண வித்யா பவன் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த வட்டம் இருக்க கராத்தே சார் வந்து கராத்தேன் செல்வம் மாஸ்டர் வந்து கமார் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பரதம் மேமும் அப்படிதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெனோன்ட் குவாலிஃபைட் பர்சன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டீச் பண்ணுறோம். ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆஃப் த அகடமிக்ஸ் அண்ட் நான் அகடமிக்ஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ வி ஷல் சி அபவுட் த கம்பேரிசன் ஆஃப் த ஃபீஸ். இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் தேவி கலாகேந்திரா ஸ்கூலில் இந்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 19,000 ஆயிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து ஆட்டோ ஃபீஸ் இல்லை, ஆட்டோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் வரும். ஓகேங்களா? 19,000 ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் ஃபஸ்ட்டு டொனேஷனுக்கு வருவோம். இந்த நம்ம ஸ்கூலில் வந்து டொனேஷன் எந்த அமௌண்ட்டும் வாங்குறது இல்லை. சரிங்களா? பட் இது தேனியில் இருக்க ஒரு பிரபலமான ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் ஒன்றும் இல்லை, சில ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸில் மினிமம் 18,000 வாங்குறாங்க. மினிமம். இது வந்து இந்த வருஷம், அடுத்த வருஷம் இன்னும் கூடலாம். அதே மாதிரி அதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லையும் மினிமம் 30,000 டொனேஷன் வாங்குறாங்க. இதுவும் இந்த வருஷம், அடுத்த வருஷம் இன்னும் கூடலாம். ஆனால் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து டோட்டல் ஃபீஸே 19,000 தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் இந்த 19,000 வாங்குற இடத்துல அதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் குறைஞ்சது 60,000 வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்கே வந்து 19,000 பார்க்குறப்ப ஒரு பிக் மணியாக இருக்குது, இந்த மணியை வந்து அதிக ஃபீஸ்ன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதனால நிறைய பேர் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு அதர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்க்கு போகிறீங்க. அங்கே போனால் ஃபீஸ்க்காக தான் மெயினாக போகிறீங்க. ஆனால் அங்கே வந்து டியூஷன் ஃபீஸுன்னு கம்மியாக தான் வாங்குவாங்க. 6,000 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஸ்டேட் போர்டாக இருந்தால். அட் த சேம் டைம் டொனேஷனுக்கு வந்து ஒரு 18,000. ஓகேங்களா? அதை எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டியூஷனுக்கு 6,000, ஆட்டோவுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து 800 கேட்குறாங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ 11 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? இதுவே 8,800 ஆயிடுச்சு. தென் உங்களுக்கு ஹிந்தி வேணும்னா அந்த ஹிந்திக்கு வந்து நீங்கள் 1,200 எக்ஸ்ட்ரா பே பண்ணி அவங்கள வந்து கிளாஸில் உட்கார வச்சு படிக்க வைக்கணும். ஈவினிங் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணும்னாலும் 1,500 பே பண்ணி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சுட்டு தான் கூப்பிட்டு வரணும். அதேமாதிரி ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1,800 பே பண்ணணும் ஒரு இயருக்கு. ஆனால் அது ஒரு ஆக்டிவிட்டி தான். பட் நம்ம ஸ்கூலில் வந்து அத்தனை ஆக்டிவிட்டிக்கு வந்து வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் 800 தான். தென் டொனேஷன், இந்த நீங்கள் சொன்ன 18,000, இந்த 18,000 வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணால் 3,600 வரும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயா டியூஷன் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் மினிமம் ஒரு 300 அவங்ககிட்ட வந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தாலும் 11 மாதத்துக்கு 3,300 வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப யூ ஆர் ஸ்பெண்டிங் அரௌண்ட் அபவுட் 26,200 ஜஸ்ட் ஃபார் அ ஸ்டேட் போர்ட் ஸ்கூல். ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு மணியாக இருக்குது. லைக் நம்ம டேர்ம் வைஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம், ஓவராலாக 19,000 வரும். ஸோ இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஃபீஸ் அதிகம்ட்டு இங்கே போகிறீங்க. ஆனால் இங்கே போகிறதுனால நீங்கள் வந்து 26,200 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் இந்த 26,200 ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த 19,000 வந்துடும். எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து என்ன ஒரு ஆட்டோ ஃபீஸ் வேணால் வரும். அந்த ஆட்டோ ஃபீஸ் வந்து லைக் ஒரு 4,000 வரும். அதுவும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆட்டோ ஃபீஸும் வராது. அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ஃபீஸ் அதிகம்ட்டு இங்கே போய் இவ்வளோ மணி பே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுறாங்க, இங்கே வந்து டேர்ம் வைஸ் பே பண்ணுவாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ தேவி கலாகேந்திரா ஸ்கூலில் வந்து 19,000க்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் வந்து 60,000 ஆகும். அட் த சேம் டைம் அதர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் வந்து 26,200க்கும் கிடைக்கும். ஸோ அதனால அந்த காஸ்ட்லாம் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஏதோ சொல்கிறோம்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேஜிஸ் விட்டுட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வேறு பக்கம் போகிறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் தான் போகிறாங்க. போகிறப்ப இந்த ரீசனாக தான் சொல்கிறாங்க, அவங்க ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அங்கே வந்து ஸ்பிட் பண்ணி எல்லாம் கட்டுறப்ப இவ்வளோ வந்துடும். பட் நம்மக்கிட்ட இவ்வளோ தான், இந்த 19,000 தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அகடமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து ஒரு தேடுதலோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் பெட்டராக நாங்கள் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால we are able to see consistent academic improvement among the students and we are recognized for our quality rural education. சரிங்களா? ஸோ ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வி ஆல்சோ renowned ஃபார் அவர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அமாங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து அமாங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா விசிபிளாக பார்க்கலாம்.
சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஒரு கன்க்ளூஷன் ஸ்லைட்ஸ் மாதிரி. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தேவி கலா கேந்திரா ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையும் ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒய் டு சூஸ் தேவி கலா கேந்திரா. அஃபோர்டபுள் ஃபீஸ். ஓகேங்களா? அஃபோர்டபுள் ஃபீஸ்னால் எல்லாராலையும் கட்ட முடியும். லெஸ் தென் 2 to 3 times the cost of other matriculation schools. Then it is a Montessori based learning. தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே 3-4 ஸ்கூல்ஸில் தான் இருக்கும் மாண்டெசரி லேர்னிங். பட் அதை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அகடமிக்ஸ் அண்டு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. இங்கே ஸ்ட்ராங் அகடமிக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கும். தென் எக்ஸலண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி எக்ஸ்போஷர். ஓகேங்களா? ஸோ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். தென் கேரிங் ரூரல் ஸ்கூல் டெவலப்மெண்ட். ரொம்ப கேரிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கும். தென் ஆர்டிஇ அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் சிங்கிள் பேரண்ட் சைல்டு. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ஸ்லைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம பேசின எல்லாத்தையுமே நட்சல்ல இந்த ஸ்லைடில் சொல்லியாச்சு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்காக யூ நீட் டு செலக்ட் அ தேவி கலா கேந்திரா ஸ்கூல். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் தான் அன்றைக்கி வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுனால பண்ண முடியல. இட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங் டு மீ. ஓகேங்களா? ஸோ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தனோ அது எல்லாத்துக்கும் பொறுமையாக கவனிச்சதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் பேரண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.